رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நேற்று நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை அறவே தீண்டாது என கூறினார்கள். அதற்கு நபியே நாயகமே, நீங்கள் கோருங்கள், ஒரு அல்லாஹ்விடம் அவ்வாறு ஏதேனும் ஒரு உறுதிமொழியை, உடன்படிக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழியை மாற்றவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகிறீர்களா என்பதாக யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்கப்பட்டது. அவங்க நாங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி, எண்ணக்கூடிய சில நாட்கள், அதாவது குறைந்தபட்சம் 7 நாட்கள் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம், அதற்கு பின்னால் அந்த நரகத்தில் இருந்து நாங்கள் விடுபட்டு விடுவோம் என்பதாக இவர்கள் சொல்லி வந்ததுடைய ஒரு கூற்று. இன்னைக்கு அந்த இதில் தான் அவங்க இருக்காங்க. அதனாலதான் எல்லா விஷயங்களிலும் அத்துமீறியவர்களாக, தண்டோடித்தனமாக எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல்காரர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய புத்திகள் எல்லாம் இதுவாகத்தான் இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், பலா, அவ்வாறு இல்லை. மண் ஒருவன் கசப சய்யிஅத்தன், ஒரு தவறை அவன் தீமையை செய்தால், சம்பாதித்தால், வஅஹாதத் பிஹி, அவரை சூழ்ந்து கொண்டது, சூழ்ந்து கொள்ளும், அந்த தீமையாகின்றது அவனை சூழ்ந்து கொள்ளும். ஹதீஅத்துஹு, அவனுடைய பாவம் அவனை சூழ்ந்து கொண்டதாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதன் காரணமாக அவன் என்ன செய்யப்படுவான்? ஃபஉலாயிக, அவன் தான் அஸ்ஹாபுன் நார், அவன் தான் நரகவாதி. ஹும் ஃபீஹா காலிதூன், அவன் அதில் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான். ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்துல சின்ன சின்ன பாவம் தானே நடப்போம். இதெல்லாம் சின்ன பாவம் தானேங்க, பெரிய பாவம் கிடையாது, பெரிய குற்றம் கிடையாது அப்படின்னு ஒரு மனிதன் எண்ணுகின்றான் என்றால் அவன் பெரும்பாவத்திற்கு வழிவகை செய்யக்கூடியவன். சிறிய பாவமாக இருந்தாலும் இதுவும் பாவம் தானே என்பதாக, பாவம் என்பதாக அவன் உணர்ந்து அதிலிருந்து அவன் திரும்ப வேண்டும், மாற வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் உணவுக்காக வேண்டி அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான், உணவு சமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த சமைப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூட்டத்தினர்கள் எல்லாம் போறாங்க, தேடுறாங்க. ஒவ்வொரு குச்சியாக, சுள்ளிகளாக, சுள்ளி என்று சொல்லக்கூடிய சமயத்தில் சிறு சிறு குச்சிகள் என்று சொல்லுவோம். இந்த சின்ன சின்ன குச்சிகளாக கொண்டு ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொன்னா போடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுது, ஒரு கூட்டத்தினர்களுக்கு சமைக்கும் அளவிற்கு பெரிய ஒரு விறகாக மாறிவிடுகின்றது. இதை வைத்து அவர்கள் சமைக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய தேவைகள் அங்கே பூர்த்தியாகி விடுகின்றது. இதுபோல்தான் ஒரு மனிதன் சிறிய பாவம் என்பதாக எண்ணிக்கொண்டு சிறிய சிறிய பாவங்களாக செய்யக்கூடிய சமயங்களில் அந்த சிறு பாவங்கள் எல்லாம் பெரிதாக மாறிவிடும், பெரிய பாவத்திற்கு அது மாறிவிடும். அப்பொழுது அதுவே அவனுக்குரிய அழிவிற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும். இவர்கள் எண்ணியது அதுதான், இதெல்லாம் சின்ன பாவம் தானங்க, இந்த பாவம்லாம் 7 நாள்ல நம்ம நரகத்துல இருக்கிற எல்லாம் கழிச்சு போயிடும், நம்ம வந்துடலாம் மீண்டலாம்
அப்படின்னு எண்ணி இவர்கள் செய்யக்கூடியவர்கள் தான். செய்யும் பொழுது என்ன ஆயிரும், இவர்கள் நிரந்தரமாக அந்த நரகத்தில் அவர்கள் தங்கி விடுவார்கள். அப்ப ஈமானே அவர்களுக்கு போகக்கூடிய அளவிற்கு ஆயிரும். நம்மளா இருந்தாலும் அதுதான், ஒரு சின்ன ஒரு தவறு தான் நினைப்போம், இதுதானங்க இது சின்ன தவறுங்க, இது பெரிய ஒரு தவறு இல்லையே என்பதாக எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஒரு ஆசைக்காக வேண்டி, உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த நம்ம மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், அனைவர்களிடமும் எல்லாம் சகோதரத்துவமாக பழகக்கூடியது. இந்த பழகினால இந்த தீபாவளியுடைய சமயங்கள், தீப திருநாள் என்று ஒன்று வருகின்றதே, இந்த சமயங்கள்ல வெடி வெடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். அது மாற்று மதத்துடைய சகோதரர், அவர்களுடைய கல்ச்சர், அவர்களுடைய சூழ்நிலைகள். ஆனா நம்ம சகோதரர் என்ன செய்வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வெடியை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுது, அது ஒரு சந்தோஷம். இது என்ன பேரு, ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானே என்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு வெடியை வெடிப்பதற்கு நாம் கொடுக்கக்கூடிய சமயங்களில் அது ஹராம் என்பதை விளங்காமல் செய்து கொண்டிருக்கின்றோம். வெடி வெடிப்பது என்பது ஹராமான செயல். அப்ப அந்த ஹராமான செயலுக்கு நாம் தள்ளக்கூடிய சமயங்களில் அது என்ன ஆகிறது, அது பெரும் பாவமாக மாறிவிடுகின்றது. அவன் இந்த விஷயங்களை, நீங்க ஒரு சின்ன விஷயங்களுக்கு இடம் கொடுக்கல, நாளைக்கு அவன் மது பழக்கத்திற்கு அடிமையாகும் பொழுது ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, போதை பழக்கத்திற்கு இது ஒரு நண்பர்கள் நாங்கள் ஜாலியாகத்தானே என்பதாக மாறிவிடுகின்றது. பெரும் பழக்கத்திற்கு அது வழிவகை செய்யக்கூடியதாக மாறிவிடுகின்றது. அதனால் அவர்கள் ஈமானே போகக்கூடிய அளவிற்கு ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன சிலர்கள், இந்த சிலர்கள் ஆமனு ஈமான் நன்றி அமின சாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உலாயிக, அவர்கள்தான் அஸ்ஹாபுல் ஜன்னஹ், அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். அப்ப ஈமான் கொள்வது மட்டுமல்ல, ஈமான் கொண்டதுடன் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். அந்த நல்ல அமல்களை செய்து கொண்டு இருந்தால்தான் அவர்கள் நிரந்தரமாக நரக சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். நல்ல அமல்கள் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு நரகம் இருக்கின்றது என்பதைத்தான் இதில் அல்லாஹு தஆலா சுத்தமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விலகி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு மாய்க்கால் உரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு